இன்றைய ஆன்மீக தகவல். சுவாமியே சரணமையப்பா, எங்கெங்கும் காணினும் ஐயப்பன், நம் நெஞ்சினில் துஞ்சிடும் ஐயப்பன், ஆரியங்காவில் ஐயனவன், ராஜா அண்ணாமலபுரத்தையப்பன், பம்பையின் பாலன் ஐயப்பன், பரமகுடி வாழும் ஐயப்பன், ஸ்ரீவில்லிபுத்தூரில் செப்பறையில் சீர்வல தெருவினில் சிரித்திருப்பான். சுவாமிய சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா. அதாவது ஆறுமுகப் பெருமானுக்கு எப்படி 6 படை வீடுகள் இருக்கின்றதோ அதேபோல் ஐயன் ஐயப்பனுக்கு, கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாம் ஐயன் ஐயப்பனுக்கு இன்று கார்த்திகை முதல் நாள் ஐயன் ஐயப்பனை பற்றி பேசுகின்ற பாக்கியத்தை இறைவன் அளித்திருக்கின்றார். ஐயப்பனுக்கும் 6 கோவில்கள் முக்கியமானதாக உள்ளது. இந்த 6 படை வீடுகளை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஐயப்பனுக்கு இருக்கின்ற 6 கோவில்கள், இந்த கோவில்களை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த ஐயப்பனுடைய 6 படை வீடுகள் என்று எதை சொல்வோம் என்றால், ஆரியங்காவு, அச்சங்கோவில், குளத்துப்புழை, எருமேலி, பந்தளம் மற்றும் சபரிமலை. சபரிமலை என்பதுதான் 6வது படை வீடு ஐயப்பனுக்கு. ஆரியங்காவு சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க செல்கின்ற பக்தர்கள் எல்லாம் முதலிலே தரிசிக்க வேண்டிய கோவில் இந்த கோவில். ஆரியங்காவு சென்று விட்டுத்தான் சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். மற்ற ஐயப்பன் கோவில்களிலே ஐயப்பன் பிரம்மச்சாரியாகவே காட்சியளிக்கின்றார். ஆனால் ஆரியங்காவு ஐயப்பன் கோவிலிலே ஐயப்பன் சௌராஷ்டிர குலதேவியான புஷ்கலாதேவியோடு அரச கோலத்திலே காட்சியளிக்கின்றார். ஆகவே இந்த ஆலயம் நமக்கெல்லாம் திருமண வரம் அளிக்கின்ற கோவில். ஆகவே வெகு நாட்களாக திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களாக இருந்தால் அவர்கள் இந்த ஆலயத்துக்கு சென்று ஐயப்பனை வழிபாடு செய்தால் நிச்சயமாக சீக்கிரமாக திருமணம் நடைபெறும். அடுத்ததாக அச்சங்கோவில். இந்த கோவிலிலே உள்ள ஐயப்பன் விக்கிரகம் மிகவும் பழமையான விக்கிரகமாகும். ஐயப்பன் போருக்கு பயன்படுத்திய வாள் இங்கு பத்திரமாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இது அற்புதமான விஷயம். இந்த கோவிலுக்கு மற்றொரு விசேஷ சக்தி உண்டு. அதாவது விஷப்பூச்சிகள் தீண்டினால், பாம்பு மற்றும் விஷப்பூச்சிகள் தீண்டினால் ஐயப்பனுடைய விக்கிரகத்தின் மீது பூசப்பட்டுள்ள சந்தனத்தையும் மந்திரித்த தீர்த்தத்தையும் தருவார் நம்பூதிரி. அவைதான் விஷக்கடிக்கு மருந்தாகும். உடலிலே இருந்து விஷம் முற்றிலும் இறங்கி நம்முடைய உடல் பூரணமாக குணமடைந்து விடுகின்றது. இது இங்கு நடக்கின்ற மிகப்பெரிய அதிசயமாகும். அடுத்த படை வீடு குளத்துப்புழை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே 5 பிரிவுகளாக சாஸ்திரங்கள் பிரித்து வைத்திருக்கின்றது. 5 பருவங்களாக பிரித்து வைத்திருக்கின்றது. இதிலே பால்ய பருவம் என்பது மிகவும் அழகான பருவம். இந்த பால்ய பருவத்தை ஐயன் ஐயப்பன் குளத்துப்புழையிலேதான் கொண்டாடினார். பாலகனாக குளத்துப்புழையிலேதான் இருந்தார் ஐயப்பன். ஆகவே இந்த குளத்துப்புழையிலே ஐயப்பன் பாலகனாக இருக்கின்றார். அடுத்து எருமேலி. இந்த எருமேலி சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க வருகின்ற அனைத்தும் ஐயப்ப பக்தர்களுக்கும் தவிர்க்கவே முடியாத ஒரு இடம். அதாவது பெருவழிப்பாதை செல்பவர்கள் எருமேலியிலே இருந்து பேட்டை துள்ளி நேராக பெருவழியிலே நடந்து செல்வார்கள். ஆனால் திருவழிப்பாதையிலே செல்பவராக இருந்தாலும் எருமேலிக்கு வந்து பேட்டை துள்ளிவிட்டு பின்பு தன்னுடைய வாகனத்திலே ஏறி பம்பைக்கு செல்வார்கள். ஆகவே பெருவழிப்பாதை செல்பவர்களும் சிறுவழிப்பாதை செல்பவர்களும் சந்திக்கின்ற இடம் எருமேலி. இந்த எருமேலி தவிர்க்க முடியாத இடம். இங்கு பேட்டை துள்ளி செல்வதற்கான காரணம் என்னவென்றால், ஐயன் ஐயப்பன் மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்து பேட்டை துள்ளியதாக ஒரு வரலாறு இருக்கின்றது. அதாவது போருக்கு செல்லும் போது வீரர்கள் எல்லோரும் உற்சாகமாக செல்வார்கள் அல்லவா? அப்படி ஐயப்பன் போருக்கு செல்லும் போது உற்சாகமாக சென்ற காரணத்தினாலே
இந்த இடத்திலிருந்து சுவாமிமார்கள் பேட்டை துள்ளி ஐயப்பனை அந்த வெற்றியை, மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்த வெற்றியை கொண்டாடுகின்றார்கள். அதுதான் இங்கே பேட்டை துள்வதற்கு ஒரு காரணம். இன்னொன்று, இது தத்துவ ரீதியானது. நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை போன்ற அனைத்து தீய விஷயங்களையும் எருமேலி பேட்டை சாஸ்தாவினுடைய பாதங்களிலே சமர்ப்பித்து விட்டு லோகநாயகனாம் ஐயப்பன் அவனுடைய பாதார விந்தங்களிலே சரணடைய வேண்டும், அவனுடைய ஜோதியிலே நாமும் ஐக்கியமாக வேண்டும் என்கின்ற உணர்வோடு இந்த பேட்டை துள்ளலை செய்வதாக பெரியவர்கள் சொல்வார்கள். அதுவும் நல்ல காரணமாக இருக்கின்றது. எந்த வகையிலோ இந்த பேட்டை துள்ளல் என்பது நம்முடைய மனதுக்கும் நம்முடைய ஆன்மீகத்துக்கும் உற்சாகத்தை தருகின்ற ஒரு விஷயம். ஆகவே இங்கு ஐயப்பமார்கள் பேட்டை துள்ளுகின்றார்கள். அடுத்து பந்தளம். காட்டிலே பாலகனாக கண்டெடுக்கப்பட்ட ஐயப்பன் மன்னனான ராஜசேகரனால் 12 வயது வரையிலும் பந்தளம் அரண்மனையிலே தான் வளர்க்கப்பட்டார். பந்தளம் அரண்மனை சபரிமலையிலே இருந்து 88 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது. திருவனந்தபுரத்தையும் கோட்டயத்தையும் இணைக்கும் பாதையிலே அமைந்திருக்கின்றது இந்த அற்புதமான பந்தளம். தர்மசாஸ்தாவாக விளங்கும் ஐயப்பன் துறவரம் மேற்கொள்ள வில்லெடுத்து அம்பெய்தினார். அந்த அம்பு வந்து விழுந்த இடமே சபரிமலை. அந்த இடத்திலேதான் 18 படிகளோடு ஐயப்பனுக்கு கோவில் உருவாக்கப்பட்டு கிழக்கு நோக்கி ஐயப்பன் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அருகிலேயே மாளிகைபுரத்தம்மனுக்கு தனி கோவிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இங்குதான் ஆண்டுதோறும் மகர ஜோதி தினத்தன்று ஐயப்பன் ஜோதி வடிவாக பக்தர்களுக்கெல்லாம் காட்சியளிக்கின்றார். சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க மாலை அணிந்து விரதம் இருந்து வரும் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் தர்மசாஸ்தாவான ஐயப்பன் குடிகொண்டு அருள்பாலிக்கும் இந்த 6 கோவில்களுக்கும் சென்று வழிபட்டால்தான் புனித யாத்திரை என்பது முழுமையாக நிறைவடையும். ஆகவே இதுவரை செல்லாத பக்தர்கள் இந்த வருடத்திலிருந்து இதனை செய்யுங்கள். ஐயப்பனுடைய இந்த 6 படை வீடுகளுக்கும் சென்று ஐயப்பனை தரிசித்து உங்களுடைய வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுங்கள். ஐயப்பன் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம். சுவாமியே சரணம் ஐயப்பா என்று உள்ளமுருக அவனுடைய நாமத்தை ஒரு முறை சொன்னால் போதும், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மோடு இருந்து நமக்கு அருள் பாலிக்கின்ற அற்புதமான தெய்வம் ஐயப்பன். சுவாமியே சரணம் ஐயப்பா என்று குருசாமிமார்களுடைய அறிவுரைகளை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். குருசாமிமார்களை கிண்டல் செய்யாதீர்கள், குருசாமிமார்களோடு சண்டை போடாதீர்கள். இவற்றையெல்லாம் சுவாமிமார்கள் முக்கியமாக கடைபிடித்தால் உங்களுடைய சபரிமலை பயணமானது மிகவும் இனிதாக அமையும். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.